ஹலோ மே திஸ் இஸ் பேங்க் நம்பர் ஃபிக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். ஏஜ் கேப். ஸோ ஓகேடா, இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். ஜேகேக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18 இருக்கும், உங்களுக்கு 35 இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்டாக இருக்கும். தமிழ்லேயே கொஞ்சம் கொஞ்சம் இந்த லெட்டர்ஸ்லாம் வச்சு வேர்ட்ஸ்லாம் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க எப்படிப்பட்ட ஸ்டோரியாக இருக்க போகுதுன்னு. ஒரு பயணம் பார்க்கலாம். ஓகே, ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தென் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கடா. ஓகே, ஸோ ஓகேடா மிஸ், வாங்க டேரெக்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? வாங்க. இப்போ ஸ்டார்டிங் சீன் என்ன நடக்குதுன்னா, ஒரு பொண்ணு பரபரப்பா எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கா, லைக் அவளோட கம்பெனியில். ஸோ இன்னமும் சம்திங் ஆயிருக்கு. ஸோ அப்படியே பேகிட்டா எல்லாம் முடிஞ்சிச்சா, ஸோ வாங்க போகலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ அவள் என்ன ரொம்ப லைக் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு அப்படியே வந்து இப்போ நேராக ஒரு கேபின்குள்ளே என்ட்ரு ஆகுறா. ஸோ பார்த்தா அங்கே இன்டர்வியூ நடந்துட்டுருக்கு. ஸோ அப்படி நின்றுட்டு, இன்டர்வியூ நடத்துங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நம்ம கம்பெனி ப்ராடக்ட்ஸ்லாம் லாஸில் போயிட்டுருக்கு, ஆனால் நீங்கள் இன்டர்வியூ எடுத்துகிட்ருக்கீங்க. இந்த மாதிரி இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருந்தால் நம்ம ப்ராடக்ட்ஸ் சவுத் கொரியா தவிர வேறு எந்த கண்ட்ரிக்கு போகாது, அதை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு ரொம்ப கத்திகிட்ருக்கா. அவள் வேறு யாரும் இல்லை, அது நீங்கள் தான். ஸோ அதுக்கான ஃபுல் ஃபோர்ஸ் நீங்கள் காமிக்கணும், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒயின் சொல்கிறா. இப்போ அங்கேருந்து ஒரு கிளைண்ட் வந்து, மேம் அதுக்கு நாங்கள் எஸ் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ப்ராடக்ட் சவுத் கொரியா தாண்டி எல்லா கண்ட்ரிக்கும் போகும். அப்படி மட்டும் நடக்கலைன்னா இந்த ப்ராடக்டை நான் ரிசைன் பண்ணிடுவேன், அப்புறம் நான் சைன் பண்ண மாட்டேன், புரிஞ்சுதா? எவ்ரிவன் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற மாதிரி இங்கே வயன் கத்திட்டு இருக்கா. இங்கே இருக்க கிளைண்ட்லாம் அப்படி வயன் அப்படியே பார்க்குறாங்க. வயன் அப்படி மாசா அந்த இன்டர்வியூ ரூம்லேருந்து எட்ட போகிறா. எல்லாருமே வயனை பார்த்தாலே பவ் பண்ணுவாங்க. ஏன்னா வயன் ஒரு நம்பர் 1 பிஸ்னஸ் மேனோட பொண்ணு. பட் ஆனால் அவங்க அப்பாவால் இதை பிஸ்னஸை கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இப்போ அவங்க அப்பாவோட நிறையா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறா. பட் ஆனால் இப்போ அவங்க கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் ஆகிட்டுருக்கு. அதாவது சவுத் கொரியா தாண்டி அந்த ப்ராடக்ட் எங்கேயும் செல் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால அவங்க கிளைண்ட்டெல்லாம் பார்த்து இப்போ திட்டிகிட்டு இருக்கா. ஸோ அப்படி தான் டைமில் ஸ்கிப் ஆகுது. வயனோட கேபினில் உட்காந்துக்கிட்டு செம்ம டென்ஷனாக இருக்கா. இப்போ அப்படியே அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. வயன்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. வயன் அப்படியே ரொம்ப லைக் அப்படியே எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஆங்க்ரியாக இருப்பா. இப்போ அவங்க அம்மா பேசின அந்த ஒரு குரலை கேட்டோன்னே, சொல்லுங்கம்மா அப்படின்றா. என்னம்மா வயன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கியா, யார்ட்டையும் கத்திட்டு இருந்திருக்க போல அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. எப்படிம்மா கரெக்டாக கண்டுபிடிச்ச? ஏய், நான் அவனை 10 மாதம் சம்மந்து பெற்றபடி, எனக்கு தெரியாத என் பொண்ணை பற்றி. வயன், நீ இல்லைனா அம்மா தயவு செஞ்சு அந்த வார்த்தையை சொல்லாத, நான் தான் அப்பாவோட கம்பெனியை நடத்துவேன். என்னம்மா போய் அப்பாவோட அன்னைக்கிட்டே போய் இந்த பிஸ்னஸை கொடுக்க போகிறீங்க? அவர் மட்டும் என்ன அழகாக ஹேண்டில் பண்ண போகிறாரா? கிடையாதுமா, அவர் நம்ம கம்பெனிலேருந்து ப்ராடக்ட்ஸை வெளியவே விடுறது கிடையாது. நான் அதில் என்ன எரர் இருக்குன்னு இப்போ இன்றைக்கி தான் கண்டுபிடிச்சேன். அவர் சம்திங் கோளார் பண்ணிட்டாரு. அதனால் இப்போ நம்ம ப்ராடக்ட்ஸ்லாம் நம்மளோட கண்ட்ரியில் மட்டும், ஐ மீன் நம்ம சவுத் கொரியாவில் மட்டும்தான் போயிட்டுருக்கு, கண்ட்ரி சைட்லாம் போகிறதே கிடையாது. ஸோ அதனால தான் நான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், வேறு ஒன்றும் இல்லைம்மா. சரி வயன்மா, சாப்பிடாமம்மா சாப்பாடு என்ன ரொம்ப கடுப்பேத்தாதம்மா, சாப்பாடெல்லாம் மறந்துடுறேம்மா அப்படின்னு வயன் என்னவோ சொல்கிறான். வயன்மா அப்படிலாம் இருக்கக்கூடாதுமா, நீ ஒரு பிஸ்னஸ் மேன் பொண்ணு, அப்படின்னா நீ நிறையா சாப்பிட்ணும் அப்படின்ற அவங்க அம்மா ரொம்ப கேர் பண்ணுறாங்க. அம்மா நான் பார்த்துக்கிறேம்மா, நீ கம்முன்னு அப்படின்னு சொல்லிட்டு வயன் அப்படியே ஃபோனை வச்சுட்டா. அவங்க அம்மாவும் சரி ஓகே, அவள் ரொம்ப டென்ஷனாக இருக்கான்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண வேணாம் அப்படி சொல்லிட்டு அவங்களும் அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. இப்போ அப்படியே வயனோட அப்பா அப்படியே தான் படுத்துட்ருக்காரு. என்னங்க ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படி சொல்லிட்டு வயனோட அம்மா கேட்குறாங்க. இல்லை, நம்ம பொண்ணு என்ன பண்ணுறா அப்படி சொல்லி அப்படி வயனோட அப்பா ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கார். லிட்ரலி அவர் ரொம்ப சிக்கில் இருக்காருன்னு தான் சொல்லலாம். ஸோ அவர் அப்படி இருக்கும்போது வயன் இந்த ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கா, அதாவது அவங்க அப்பாவோட இடத்துல இருந்து அவள் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அதனாலவே அவங்க அம்மா கேட்குறாங்க. இப்போ இல்லைங்க, அவளோட இப்போ தான் கிளைண்ட்டு கிட்ட பேசிட்டு வந்தா, ரொம்ப ஆங்க்ரியாக இருக்கா. இல்லைன்னா நான் போகவா அப்படின்னு சொல்லிட்டு வயனப்பா சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கு வயன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ வயன் தான் அவங்க வீட்டிலே ஒரே பொண்ணு. ஸோ அதனால் ரொம்ப செல்லமாக வளர்த்துருப்பாங்க. ஸோ வயன் இப்போ கஷ்டப்படுறான்னே அவங்க அப்பாவில் தாங்க முடியல. நான் மட்டும் அந்த இடத்துக்கு போயிருக்காமல் இருந்திருந்தா எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குமா, எல்லாம் அந்த அப்படி சொல்லிட்டு வயன் அப்பா சொல்கிறாரு. எங்க அந்த இடத்துக்கு போனதுக்கு நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க? நீங்கள் தேவையில்லாமல் தப்பான கிளைண்ட்டை விசாரித்து அவனை என்னமோ கேட்டு நீங்கள் தப்பாக அவனை ரொம்ப விசாரிச்சிட்டிங்கங்க. அதுக்காக
நீங்கள் பண்ணது தப்பாயிடுமா அப்படி சொல்லிட்டு வயனோட அம்மா எவ்வளோ அவங்க அப்பா சொல்கிறாங்க. பட் ஆனால் அவங்க அப்பாக்கா மனசு ஆறவே இல்லை. வயனை இப்போ கொஞ்சம் கஷ்டப்படுறானோனே அவரால் தாங்க முடியல. நான் மட்டும் இந்த கிளைண்ட்டை பார்க்காம இருந்திருந்தா என் பொண்ணுக்கு நான் ஒரு ஹெல்ப் சப்போர்ட்டராக இருந்திருப்பேன் அப்படின்ட்டு இப்போ வயனப்பா சொல்கிறாரு. நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க, சரி விடுங்க, டேப்லெட்லாம் போட்டிங்களா அப்படி சொல்லிட்டு வயனம்மா கேட்குறாங்க. போட்டேன், பிரச்சனை இல்லை, ஸோ தண்ணி மட்டும் அவள் கொண்டு வா அப்படி சொல்லிட்டு இப்போ வயனப்பா அப்படி படுத்துக்கிறாரு. ஸோ ரொம்ப சிக்காக இருக்கிறதுனால ஸோ அவரால் ஏஞ்சி கூட உட்கார முடியாது. ஸோ அதனால் அப்படி படுக்கையாக தான் கிடக்கிறாரு. ஸோ அப்படியே தான் டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. வயன் ஒரு ஈவினிங் டைம் போல் வரா, ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கா. ஸோ வயனம்மாவும் கொஞ்சம் பேசுகிறாங்க. ஸோ வயனம்மாவும் கொஞ்ச நாள் பேசினாலே அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிரும். ஸோ டோர் பெல் அடிக்குது. அம்மா இருமா நீர் நான் போய் பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு வயன் போகிறா. பார்த்தா இப்போது அங்கே நிற்கிறது வேற யாரும் இல்லை, வயனோட அப்பாவோட தம்பி தான் நின்றுட்டுருக்காரு. ஸோ அவருக்கு அவ்வளோ மூஞ்சிலாம் ஒரு மாதிரி ரொம்ப கோபமாக வராரு. வயனு பார்த்துட்டு அவளுக்கு இப்படி கோவப்படுறா. அவளுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஏன்னா அவரால் தான் இப்போ ப்ராடக்ட் லாஸ் ஆகிருக்கு. ஸோ அப்படியே அவர் வராரு. வயன் என்ன பண்ணி வச்சுருக்கா, நான் ப்ராடக்ட் தப்பா, நீங்கள் பண்ணியிருக்கிறது பெரிய தப்பு. தேவையில்லாத ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட கொடுத்து அந்த ப்ராடக்ட் நம்ம கொரியாவுக்கு மட்டும்தான் போயிருக்கு. ஸோ ஆர்டர்ஸ் வெளி கண்ட்ரிலேருந்துலாம் அந்த ப்ராடக்டை பற்றி வந்திருக்கு. ஆனால் நீங்கள் அந்த ஆர்டர் எதுவுமே நீங்கள் எடுக்கலை. ஏன்னா அது உங்களுக்கு காசு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இந்த கண்ட்ரிக்கு நீங்கள் அதை கொடுக்கல. ஏன் சித்தப்பா, ஏன் உங்களுக்கு இந்த பிரச்சனை, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படி சொல்லி வயன் கேட்குறா. வயன் எனக்கெலாம் ஒன்றும் ஆகலை, நான் கரெக்டாக தான் பண்ணேன். அப்படியா, சரி என் பிஏக்கு வேணால் ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் பண்ணது கரெக்டா இல்லையா. இல்லை என் பிஏ வேணாம், உங்கள் பிஏவே கேட்கலாம், அவர் சொல்லுவார் அப்படி சொல்லிட்டு வயன் அப்படியே ஒரு வீடியோ போட்டு காட்டுறா. அந்த வீடியோவில் அதாவது உங்கள் சித்தப்பா இருக்காரு. ஸோ அவர் என்னமோ பேசிகிட்டு இருக்காரு. லைக் அந்த ப்ராடக்ட் நம்ம கொரியாவுக்கு மட்டும் இருக்கட்டும், ஏன்னா வெளியே போச்சுன்னா கண்டிப்பாக அது லைக் நிறையா மணி டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஸோ நிறையா செலவெடுக்கும். ஸோ அதனாலவே என்னோட சித்தப்பா இப்படி பண்ணியிருப்பாரு. ஸோ சவுத் கொரியா மட்டும் அந்த ப்ராடக்ட் ஆர்டர் எடுத்திருப்பாரு. ஸோ நிறைய கண்ட்ரிலாம் வந்திருக்கும், லைக் ஃப்ரான்ஸ், யூஎஸ்ஏ, ஜெர்மனி, அந்த மாதிரி நிறையா எக்ஸட்ரா. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் கேட்டிருப்பாங்க, நிறைய பெரிய பெரிய கம்பெனிலாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால் உங்கள் சித்தப்பா அந்த மாதிரி பண்ணிருப்பாரு. ஆனால் அவங்க கிளைண்ட் அவரோட பிஏ சொல்லியிருப்பார், எவ்வளோ பிஏ அண்டு கிளைண்ட் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நீங்கள் நிறைய கண்ட்ரி கொடுக்கலாமேன்ட்டு. பட் ஆனால் அவர் ஒரே வார்த்தை, நான் தரமாட்டேன் அப்படின்ட்டு உங்கள் சித்தப்பா சொன்னது இந்த வீடியோவில் ரெக்கார்டாக இருக்கா. உங்களோட கம்பெனியில் சிசிடிவி கேமரா இருந்திருக்கும், அதில் வாய்ஸ் ரெக்கார்டும் இருக்கும். ஸோ அதில் தான் எல்லாமே ரெக்கார்டாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை அப்படியே உங்கள் சித்தப்பாட்ட போட்டு காட்டினே அவர் போய் ஷாக்கில் பார்க்குறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கம்பெனியில் வேலை இல்லை சித்தப்பா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அப்படியே உங்கள் அப்பா வீல் சேர்லேருந்து வராரு. ஸோ அவரால் ஏஞ்சி கூட நிற்க முடியாது. ஸோ அதனால் வீல் சேர் வழியாக இனிமேல் உனக்கு வேலை இல்லைடா அப்படின்ற மாதிரி இப்போது என்னோட அப்பா சொல்லிகிட்டே வராரு. இப்போ அப்படியே உங்கள் சித்தப்பா பார்த்துட்டு, பயன்மா இது தப்பு சித்தப்பா, நான் பண்ணுறது கரெக்டு தான், இப்போ நான் இறங்கியிருக்கேன் என் பிஸ்னஸில். ஸோ நான் என்னோடய வேலையை காட்டுறேன், பார்க்க தானே போகிறீங்க என்னோடய ஆட்டத்தை அப்படின்ட்டு வயன் மாசா சொல்கிறா. இப்போ அப்படியே உங்கள் சித்தப்பாக்கு ரொம்ப கடுப்பு வருது. வயன் எந்த உமனாலையும் தனியால் நிற்க முடியாது, ஒரு ஆம்பளை துணை இல்லாமல் அப்படின்ட்டு உங்கள் சித்தப்பா சொல்கிற. சரி நான் அதை பண்ணி காட்டுறேன் அப்படின்ட்டு நீங்கள் திமிரா சொல்கிறீங்க. சரி பார்க்கலாம் வயன், நீயா இல்லை நானான்ட்டு. அவரும் ஒரு பிஸ்னஸ் மேன் தான். ஸோ அவருக்கு ஒரு கம்பெனி இருக்க, பட் உங்கள் அப்பா லெவலுக்குலாம் கிடையாது. ஸோ அதில் ஆவரேஜ் தான். ஸோ அதனாலவே அவர் சும்மா உங்கள் கூட பார்ட்னர்ஷிப் மாதிரி போட்டிருப்பார் உங்கள் அப்பா கூட. ஸோ தம்பி தானே, ஸோ அதனால் அவரும் போட்டிருப்பாரு. ஸோ அதனால் இப்போ அந்த பார்ட்னர்ஷிப்பு பிரேக் ஆகினதுனால அவர் ரொம்ப கடுப்பாயிட்டு நேராக எங்கே போகிறாருனா கிளப்பில் போய் செம்மையாக ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் இப்போ உங்கள் அப்பா கிட்ட, அப்பா நீங்கள் இப்போ வந்தீங்க அப்படி சொல்லி கேட்குறீங்க. இல்லை வேணுமா, சவுண்டாக இருந்துச்சு, பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு, அதான் வந்தேன். அவன் கிடக்குறான், நீ எதுவும் கண்டுக்காதம்மா, அப்பா உன் கூடயே இருக்கேன்ப்பா, நீ ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதப்பா, நம்ம கம்பெனி தான்ப்பா ஜெயிக்கும், நான் ப்ராடக்ட் எல்லாத்தையும் செல் பண்ணுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம அனுப்புகிற ப்ராடக்ட் எல்லாமே மற்ற கண்ட்ரீஸும் ஆர்டர் வாங்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ எனக்கு நைட்டு கண்டிப்பாக எல்லாம் செல் ஆகிடும், நீங்கள் இது கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே உங்கள் பிஏ கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அவரும் உங்ககிட்ட சொல்கிறாரு எவ்வளோ ப்ராடக்ட் சேல் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. லிட்ரலி 1000 ப்ராடக்ட்ஸ் இப்போது வெளி கண்ட்ரிக்கு போயிருக்கு. சவுத் கொரியா தாண்டி வெளி கண்ட்ரிஸ் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் கேட்டோடனே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, லைக் லிட்ரலி ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. அப்படி என்ன சொல்கிறீங்க, உண்மையாகவேவா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கேட்குறீங்க. மேம் இது மட்டும் கிடையாது, இன்னும் இந்தியாவிலேருந்துலாம் நிறைய ப்ராடக்ட்ஸ் கேட்டிருக்காங்க மேம். அப்படியா, கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்னால் கண்டிப்பாக நிறைய பேர் கேட்க தான் செய்வாங்க, நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு நிறைய ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம கிளைண்ட் எல்லாருக்கும் போனஸ் போட்டுருங்க
அப்படின்ற மாதிரி நீங்கள் ஹாப்பியாக சொல்லிட்டு இருக்கீங்க. பிகாஸ் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க இப்போ. ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு மார்னிங் டைம் போல் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக போகிறீங்க. உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்கள இப்போ சீக்கில் கிஸ் பண்ணிவிட்டு, வயன்மா உன்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரொம்ப நல்லா போயிருக்கு, இதே ஸ்டெப்போட நீ நிறையா பண்ணணும் சரியா அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்களும் சரிம்மா இதுக்கப்புறம் சித்தப்பா உனக்கு தொல்லை கொடுக்க மாட்டார் வயன் அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா சொல்கிற. சரிப்பா சரிம்மா நான் அப்புறம் கிளம்புறேன், அப்பாவுக்கு கரெக்டாக டேப்லெட் கொடுத்துருமா, பார்த்துக்கோ சரிப்பா டாடி பாய் அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அப்பாவை அப்படி கிஸ் பண்ணிவிட்டு, சரி மம்மி பாய் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மாவுக்கும் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே போகிறீங்க. ஸோ அப்படி தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் காரில் தான் போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா டக்குன்னு உங்கள் கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். நீங்கள் டிரைவர் பார்த்து என்ன ஆச்சு அப்படி சொல்லி கேட்குறீங்க. மேம் பிரேக் டவுன் ஆகிடுச்சு, நீங்கள் டாக்ஸி இல்லை இல்லை வேண்டாம் நான் பிஏ வர சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபோன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படி தான் கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் தூரம் தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் மாதிரி தான் தெரியுது உங்கள் ஆஃபீஸ். ஸோ அப்படி தான் சரி நீங்கள் நம்ம கம்பெனிக்கு காரை கொண்டு வாங்க, அதில் ஏதாவது கோலாக இருந்ததுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் அதுக்கான மணியை நான் செட்டில் பண்ணிடுறேன், நீங்கள் அதில் இருக்க கோலர்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிருங்க அப்படின்னு வாங்கி சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கா. ஸோ அப்படி தான் ஸ்ட்ரீட்டில் அப்படி போயிட்டுருக்கா. ஸோ ஸ்ட்ரீட்டுக்கு அப்புறம் தான் லைக் ஒரு ரோடு வரும், அதுக்கப்புறம் தான் வயனோட அந்த கம்பெனி இருக்குது. ஸோ வயனோட அப்பாவோட அந்த கம்பெனி இருக்குது. ஸோ அப்படி தான் வயன் அப்படியே அந்த ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டுருக்கா. ஸோ அப்போ ஒரு பையன் வந்து வயனை இடிச்சிடுறாங்க தெரியாதனமா. நீங்கள் மொபைல் நோண்டிகிட்டே வந்திருப்பீங்க. ஸோ அப்படியே உங்கள் ஃபோன் கீழே வந்தது. ஹே தம்பி என்ன நீ இடிச்சு விட்டு போகிற அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படி வயன் கேட்குறா. அந்த பையன் சாரி சாரி நான் மன்னிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே அந்த பையன் போயிட்டான். காலையிலே எனக்கு அப்படி சொல்லிட்டு காலைல வீட்டிலேருந்து சந்தோஷமாக தான் போனேன், அப்புறம் ஏன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. லைக் ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டு அப்படியே போகிறீங்க. ஸோ அப்படியே தான் அவங்களோட ஆஃபீஸ்க்கு வந்திருப்பீங்க. ஸோ அப்படியே வந்து எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லோரும் உங்களுக்கும் அப்படியே பவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து பிஏ ஹேக் பண்ணிவிட்டு செம்மையாக பண்ணியிருக்கீங்க. நம்ம ப்ராடக்ட் எல்லா கண்ட்ரிக்கு போயிருக்கோம். லிட்ரலி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அசிஸ்டன்ட் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் அசிஸ்டனோட கையை பிடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்கீங்க. ஸோ அவரும் மேம் விடுங்க மேம், யாரை பார்த்து எதாவது நினச்சிக்க போகிறாங்க. சரி சரி நீங்கள் உங்கள் ஒர்க்கு பாருங்கள், ஆர்டர்ஸ்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க, பில்லை கரெக்டாக அனுப்புங்க, எவ்வளோ ப்ராடக்ட் வேணுமோ சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் ஓகேவா. சரி அந்த ப்ராடக்ட் பற்றி எனக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்ல முடியுமா பிஏ அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, மேம் இது அப்படி சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட் பற்றி கொஞ்சம் பிஏ சொல்லிட்டு இருக்காரு. ஓ நைஸ், இதே மாதிரி அந்த ப்ராடக்டில் பின்னாடி எழுதி ஒட்டிடுங்க, ஸோ நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே தான் கம்ப்யூட்டர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே தான் ஒரு பையன் உங்களை இடிச்சிருப்பான்ல, அந்த பையன் அப்படி தான் ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டுருக்கான். டேய் ஜங்குக்கு இங்கே இருக்கேன்டா அப்படி சொல்லிட்டு ஒரு பையன் கூப்பிட்றான். அது டேயாங் தான். இப்போ ஜங்குக்கு அப்படியே தான் வந்திருப்பான். மச்சான் நான் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேயாங்கும் ஜங்குக்கும் அப்படி கை மேலே கை போட்டுட்டு, சரிடா என்னடா அந்த ட்ரெஸ்க்கு அலைஞ்சிருக்கு அப்படி சொல்லிட்டு டேயாங் கேட்குறான். அதுவாட வர வழியில் ஒரு பொண்ணு அடிச்சிட்டேன். பொண்ணா என்னடா சொல்கிற, தெரியல யாரோ ஒருத்தவங்க, ஸோ விடு வா போகலாம் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு அப்படியே தான் வந்துட்டுருக்கான். ஸோ அவன் கையில் பார்க்குறான் டேயாங். டேய் என்னடா அது ரிங்கு, நானும் அப்போலேருந்து கேட்கணும்னு நினச்சேன், எதுக்குடா இதை போட்டிருக்க, அது ஒரு பேக் ஸ்டோரிடா, அதெல்லாம் எதுக்கு, நீ வா அப்படி சொல்லிட்டு இப்போ அவங்க ஜங்குக்கும் அப்படியே தான் அவங்க காலேஜுக்கு வந்துட்டுருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் ஸ்கூலுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்க மாதிரி வச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ 18னா மேபி காலேஜாக தான் இருக்கும். ஸோ ஓகேவா நான் காலேஜ் நேம் வச்சுக்கிறேன். ஸோ அப்படியே தான் காலேஜ் அப்படிக்குள்ளே என்ட்ராங்கிறாங்க டேயாங்க ஜங்குக்கும் நல்லா தான் படிச்சுட்டு இருப்பானுங்க. ஸோ லைக் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ ரேகிங் புல்லிங் அதெல்லாம் ஜங்குக்குலாம் பிடிக்காது. ஸோ அவன் சைல்டிஷாக இருப்பான். ஸோ உங்களுக்கே தெரியும் நம்ம ஜங்குக்கு எப்படிப்பட்டவர்னு. ஸோ அது மாதிரி தான் அப்படியே தான் ஜங்கு கூட அவங்க உள்ளே என்ட்ரு ஆகிட்டாங்க. ஸோ அப்படியே தான் நிறைய லெக்சர்ஸ் தென் ப்ரொஃபஸர்ஸ்லாம் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அப்படியே தான் அதெல்லாம் கவனிச்சுட்டு மார்க் பண்ணிகிட்டு இருக்கானுங்க ரெண்டு பேரும். ஸோ அப்படியே தான் டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. ஒரு ஈவினிங் டைம் போல், டேய் மச்சான் நீ இந்த ரிங்கை பற்றி கொஞ்சம் சொல்லுடா. டேய் எதுக்குடா உனக்கு, அதெல்லாம் சொல்ல மாட்டேன்டா அப்படா. டேய் உன் உயிர் நண்பன் நாடா, அப்புறம் என்னடா சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அது ரிங்கு எனக்கு பர்சனல்டா, அதான் சொல்ல மாட்டேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு அந்த ரிங்கை அப்படியே அவன் மறைச்சி வச்சுக்கிறான். ஸோ அது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. டேய் மச்சான் நான் உங்ககிட்ட சொல்ல மாந்துட்டேன், இந்த ரிங்குக்கான சொந்தக்காரங்க யாருடா. அதுதான்டா எனக்கு தெரியல அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். உனக்கு தெரியலையா, அப்போ என்னடா கீழே கதைச்சி எடுத்தியா. இல்லைடா அது இதை பார்த்தா ஒரு பொண்ணோட ரிங் மாதிரி இருக்கு. ஸோ தெரியல மச்சான், நல்லா இருக்குடா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன்டா அப்படி சொல்லிட்டே அவங்க சொல்கிறான். ஆமாண்டா வேணா சேட்டுக்கல்ல கேட்டு இது எவ்வளோன்னு கேட்போமா அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். டேய் அவரெல்லாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம்,
சரி வா கேட்டு பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு ஸோ அப்படி தான் அங்கே ஒரு நகை கடை மாதிரி இருக்குது. ஸோ ஜுவல்ஸ் அந்த மாதிரி கடை தான். ஸோ இப்போ அங்கே தான் ஜங்கு கூடயும் போய் இது எவ்வளோன்னு கேட்குறானுங்க. ஸோ அவரும் நல்லா அந்த லைக் அந்த லென்ஸ்லாம் வச்சு பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு தம்பி இந்த ரிங்குலாம் ரொம்ப பழைய ரிங் மாதிரி இருக்கே அப்படின்றாரு. சரி சொல்லுங்கள் இது எவ்வளோ ரேட்டு அப்படின்ற மாதிரி. என்கிட்ட தரியாப்பா அப்படின்ற மாதிரி இப்போது அவர் கேட்குறாரு. ஜங்கு பார்த்து தரலாம் மாட்டேன், இதுக்கான சொந்தக்காரங்க கிட்ட அதை நான் கொடுக்கணும், அதான் யாருன்னு தெரியலல்ல, அப்புறம் என்ன தம்பி அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இல்லை நான் தருவேன், நீங்கள் விலையை மட்டும் எவ்வளோன்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 1.5 லட்சம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. 1.5 லட்சமா அப்படி சொல்லிட்டு டேங்கு ஜங்குக்கு அப்படின்றானுங்க. 1.5 லட்சமா அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே அவரும் ஆமாம் அப்படி தான் தம்பி இருக்குது, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, உனக்கு எப்படிப்பா கிடச்சிது, எங்கேயா திருநியா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இல்லை பார்த்தா 2 பேரும் அப்படி தெரியல தான், இருந்தாலும் எப்படி உனக்கு இவ்வளோ காசு கிடச்சிது, அதுவும் நான் ஸ்ட்ரீட்டில் பார்த்துருக்கேன், உனக்குன்னு யாருமே கிடையாது, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி. இப்போ அவர் சொன்னோன்னே ஜங்குக்கு அப்படியே ப்ரோக் ஆகிட்டான். டேங்க பார்த்துட்டு ஹலோ என்ன நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, இப்போ தான் ஒருத்தவங்க கஷ்டப்படுத்துவீங்களா அப்படி சொல்லி டேங் கேட்குறான். இல்லை மனசில் தோன்றுச்சு அதை சொன்னேன். இப்போ டேங் பார்த்துட்டு நீங்கள் ஒரு வெங்காயத்தை சொல்லுவேன் ஜங்குக் அதை எடுத்துட்டு வாடா அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜங்குக் அப்படி கோவத்தில் அதை பிடிங்கிட்டு அப்படியே போகிறான். அவர் பார்த்துட்டு எதுக்கே இப்போ ரெண்டு பேரும் வந்தானுங்க, எதுக்கு வந்தானுங்க சார் வேலையை பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஜங்குக்கு அந்த ரிங்கை போட்டுட்டு டேய் வித்தா 1.5 லட்சம்டா, மேபி இருக்கலாம், நீ பணக்காரன் ஆயிடலாம்டா, டேய் இதுக்கான சொந்தக்காரங்க கிட்ட நான் கரெக்டாக தரணும், நான் ஹானஸ்டியாக இருக்கணும்னு நினைக்கிறேன்டா, ஏன்டா அப்படி பண்ணுறேன், நீனும் அது மாதிரி விடுடா டேங்க அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். சரிடா மச்சான், அப்புறம் என் மச்சானே ஹானஸ்ட்டுனா நான் ஹானஸ்டீடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டேய் என்ன இங்கிலீஷில் வர கிராமரை சொல்கிறேன் பல்ல உடச்சிருந்தா அப்படின்ற மாதிரி இங்கே ஜங்குக்கு டேங்க அப்படியே கான்வர்சேஷன் பேசிகிட்டு இருக்கானுங்க. ஸோ அப்படி சீனை கட் பண்ணா நேராக உங்களை பார்க்கலாம். ஸோ நீங்கள் அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா வயன்மா உனக்கு ஸ்பெஷல் டிஷ், ஏன்னா உன் ப்ராடக்ட் நல்லா போயிட்டுருக்கு, ஸோ அதனால் உனக்காக ஸ்பெஷல் டிஷ் அப்படி சொல்லிட்டு அவங்க செஞ்சிட்ருக்காங்க. மம்மி ரொம்ப நாள் கழிச்சு உன் கையில் சாப்பிட்றேன், நல்லா வெளியே தான் சாப்பிட்டுட்டு வருவேன், பரவாயில்ல இன்னைக்கு நல்லா தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க. ரொம்ப ருசிச்சு லைக் ஒரு வாயில் வைக்கும் போதும் ஒவ்வொரு வாயும் அப்படியே வா வா அப்படின்ற மாதிரி என்னென்னமோ சவுண்ட்லாம் விட்டுட்ருக்கீங்க. உங்கள் அம்மாக்கெலாம் ரொம்ப ஹாப்பி நீங்கள் அப்படி சவுண்டு விடுறது. இப்போ உங்கள் அப்பா அப்படியே வீல் சேரில் வர அப்பா வாங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா அப்படி பொறுமையாக சேரில் உட்கார வைக்கிறீங்க. ஸோ அவர் ரொம்ப வெயிட்லாம் கிடையாது, ஸோ அப்படின்னா நார்மலாக இருப்பார். ஸோ அதனால் தூக்கி அழகாக உட்கார வச்சிட்டிங்க. வயன்மா எப்படி இருக்குது சாப்பாடு, உங்கள் அம்மா செஞ்சது, ரொம்ப நாள் கழித்து நானும் என் பொண்டாட்டி கையில் சாப்பிட்றேன், சும்மா கஞ்சி சாப்பிட்டு வயிறுலாம் வலிக்குது, ஏய் பொண்டாட்டி ஒழுங்கா செய் அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா சொல்கிறாரு. என்னப்பா புதுசாக பொண்டாட்டின்ற என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் அப்பா பார்த்துட்டு இவ்வளோ பொண்டாட்டி கூப்பிட்றதா எப்படி கூப்பிட்றதா எனக்கு தெரியல, அதான் சும்மா கூப்பிட்டேன் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி. இப்போ உங்கள் அப்பா கூப்பிட்றாரு, இருங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் வந்து சாப்பாடில் வைக்கிறாங்க. வைடி அப்புறம் என்னடி உனக்கு வேலை அப்படி சொல்லிட்டு இப்போ உங்கள் அப்பா சொல்கிறாரு. அப்பா நான் இருக்கேன்ப்பா, ரொமான்ஸ் எல்லாம் பண்ணாதப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எதனாலண்ணா உங்கள் அப்பா உங்கள் அம்மாவே தான் பார்த்துட்டு இருந்திருப்பார் அப்பையிலேருந்தே, ஸோ அதனால் இப்போ நீங்கள் அப்படி பார்த்து சொன்னோன்னே அதெல்லாம் இல்லை வயன்மா, சரி உனக்கும் 35 வயசு ஆகிடுச்சு, என்ன நீ கல்யாணத்தை பற்றி ஒன்றுமே பேச மாட்டேங்கிற அப்படி சொல்லி உங்கள் அப்பா கேட்குறப்பா. கல்யாணம்லாம் வேணாம்ப்பா, சும்மா கல்யாணம்ன்ட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க, எனக்கு இப்போ வரைக்கும் கல்யாணம் பண்ணுற ஏஜ் இன்னும் வரல. வயன்மா என்ன பேசுகிற, 35 ஆகிடுச்சு, நாங்களும் உனக்கு எவ்வளோ மாப்பிள்ளையை பார்த்துட்டோம், ஆனால் நீ எதையும் வேணான்ற, எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனையும் பார்த்துட்டோம். எனக்கு வேண்டியது பிஸ்னஸ் மேன் கிடையாது, ஒரு நல்ல மனுஷன், அவன் எனக்கு ஆனஸ்டியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்படி தான் நீங்களும் உங்கள் அப்பா அதே உங்கள் அம்மா சாப்பிட்டுட்ருக்கீங்க. இப்போ நைட்டு 9 o'clock ஆகுது. சரிம்மா நாளைக்கு மார்னிங் சீக்கிரம் போகணும், நான் இப்பயே தூங்கினா தான் உண்டு அப்படி சொல்லிட்டு நீங்கள் இப்போ தூங்க போகிறீங்க. ஸோ உங்கள் அம்மாவும் சரி ஓகேம்மா வயன்மா தூங்க போ அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ நீங்களும் அப்படி தான் உங்கள் டைம் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பா அம்மா வயனுக்கு இப்படியே போச்சுன்னா லாஸ்ட் வரைக்கும் அவளுக்கு கல்யாணம் ஆகாதுங்க, அவர் வேறு என்னென்னமோ சொல்கிறாரு, எனக்கு இப்போ கல்யாணம் ஆகாது இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆகும் அப்படின்னு. ஆனால் இப்போ என் பொண்ணுக்கு நான் கரை சேர்க்க போகிறேன்னு தெரில, எனக்கும் என் உயிர் போயிடுறதுக்குள்ளே என் பொண்ணை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மா சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ உங்கள் அப்பா பார்த்துட்டு ஏய் என்னடி பேசுகிற, சும்மா அந்த மாதிரிலாம் நடக்காது, சீக்கிரத்தில் வயனை கரை சேர்த்துடலாம் அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா சொல்லிகிட்ருக்காரு. அதான் நான் ஆசைப்பட்றேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படி கலங்குறாங்க. சரி அழாத சாப்பிடு அப்படின்ட்டு வயன் அப்பா சொல்கிறாரு. நீங்கள் முதல் சாப்பிடுங்க, ஏய் சாப்பிட்றதுக்கு சோம்பேறியாக இருக்குது ஊட்டி விடா அப்படின்ற மாதிரி இங்கே வயனப்பா சொல்கிறாரு. என்னங்க உங்களுக்கு இந்த வயசானாலும் இந்த ரொமான்ஸ் ஒன்று கேடு வேறு அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. இப்போ வயனப்பா பார்த்துட்டு நான் ஏன் பொண்டாட்டிக்கிட்ட ஊட்ட சொல்கிறேன், அது தப்பா,
வயசுலாம் தேவையில்ல ரொமான்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா ஒரு மாதிரி லுக்க விடுறாரு உங்கள் அம்மா கிட்ட. உங்கள் அம்மா கிட்ட சரி போதும், பொண்ணு வந்துடுவா, அப்புறம் வந்து கத்துவா, நீங்கள் சாப்பிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே ஊட்டி விட்டுட்ருக்காங்க. உங்கள் அப்பாவும் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காரு க்யூட்டாக. அப்புறம் என்ன வீல் சேரில் அப்படியே உட்காந்துட்டு கூப்பிட்டு போய் என் அப்பாவை தூங்க வச்சிடுறாங்க. உங்கள் அப்பாவும் தூங்கிட்டாரு, தென் உங்கள் அம்மாவும் தான். ஸோ அப்படியே தான் மார்னிங் போல் ஆகுது. ஸோ நீங்கள் அப்படியே வேக்கப் ஆகிட்டு கிளம்பிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா அப்படியே உங்களுக்கு காஃபிலாம் போட்டு தராங்க. ஸோ நீங்கள் அதை குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டீங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சின்னதாக ப்ரெட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்போ தான் அப்படியே போயிட்டே இருக்கீங்க. சடனாக ஒருத்தவங்க வந்து என்னமோ சம்திங் கேட்குறாங்க உங்களை பற்றி. ஸோ நீங்களும் சொல்லிகிட்ருக்கீங்க லைக் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ அது தான் பேசிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படி தான் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. அப்படி தான் இப்போது அப்படி தான் தேவாங்கும் ஜங்குக்கு போயிட்டுருப்பானுங்க அவங்க காலேஜுக்கு காலையிலே. ஸோ அப்படி தான் அவனுங்க அப்படியே என்னடா கூட்டம் அப்படி சொல்லிட்டு அப்படியே கிட்ட போய் பார்த்தா நீங்கள் இந்த மாதிரி இன்டர்வியூ மாதிரி கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அவங்க லைக் அப்படி தான் வந்திருப்பாங்க, டிவி ஷோஸ்லேருந்து வந்திருப்பாங்க உங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு. ஸோ அப்படி தான் இப்போ ஜங்குக்கும் அவங்க வந்து பார்த்துட்டு சரி வாடா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போகிறானுங்க. ஏய் டைம் ஆகுதுடா, அந்த சர்வர் திட்டு வரடா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இருடா பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா இங்கே வயன் பேசிகிட்டு இருக்கு. டேய் யாருன்னு தெரியுதா, சியோ கிம்மோட உன் பொண்ணு வயனு. என்னடா சொல்கிற அப்படி சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான். அவனுக்கு பார்க்கும் போதெல்லாம் வயனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு நினைக்கிறான். ஸோ அப்போ தான் அவனுக்கு திங்க் ஆகுது, தாட் ஆகி போகுது. லைக் அவன் இடிச்சிருப்பான்ல அன்றைக்கி, இடிச்சிட்டு சாரி கூட கேட்காம போயிருப்பானே. ஸோ அது மாதிரி தான் அன்றைக்கி அதை நினச்சிட்டு ஓ இவங்கள தான் அன்றைக்கி நான் இடித்தேனா, ஐயோ இவங்க கிட்ட தாண்டா நேற்று அன்றைக்கி இடிச்சேன்னு சொன்னேன், நீ கூட கசஞ்சிச்சு ஏன்டான்னு கேட்டல, அது இவங்கள தாண்டா இடிச்சேன். அடப்பாவி இவங்கள இடிச்சியா, இவங்க ஏன்டா ரோட்டில் நடந்துடுறான் தெரியலையே அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படி உங்களே தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் இன்டர்வியூ மட்டும் கொடுத்துட்ருக்கீங்க, அதில் தான் ஃபோக்கஸாக இருக்கீங்க. ஸோ கேமராவில் ஸோ அப்படி தான் இன்டர்வியூலாம் கொடுத்துட்ருக்கீங்க. அப்படியே ஜங்குக்கு பார்க்குறான். அவனுக்கு இன்னொரு தாட் அப்படி டக்குன்னு அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, அப்படியே அவன் மயக்க போட்டுட்டான். இப்போ ஒட்டையாங்க பார்த்துட்டு டேய் ஜங்குக்கா என்னடாச்சு உனக்கு, டேய் டேய் அப்படி சொல்லிட்டு எழுப்ப ட்ரை பண்ணுறான். ஸோ அப்படியே வாட்டர்லாம் போட்டோன்னே இப்போது ஜங்குக்கு அப்படியே ஏஞ்சி அப்படி பார்க்குறான். அவங்க பார்த்துட்டு டேய் என்னடாச்சு உனக்கு, ஏன் மயக்க போட்ட, சாப்பிட்லையா காலையிலே அப்படி சொல்லி கேட்குறான். இல்லைடா சாப்பிட்டேன், எனக்கு என்னாச்சுன்னு தெரிலடா, தலை டக்குன்னு வலிச்சிச்சு, கேராச்சு, அப்படி மயக்க போட்டேன்டா அப்படின்ற மாதிரி இப்போ ஜங்குக்கு சொல்கிறான். சரி வா 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 அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு டேவும் இப்போ அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கானுங்க. ஸோ லைக் நீங்கள் சைடில் ரைட் சைடில் எடுத்துகிட்டு இருக்கீங்க இன்டர்வியூ, இந்த சைடு ஜங்குக்கும் டேவும் அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். ஜங்குக் உங்களே தான் பார்த்துட்ருக்கான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னா அவனால் புரிஞ்சிக்க முடியல. ஸோ அப்படியே தான் உங்களே தான் பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே டக்குன்னு ரிங்கை பார்க்குறான். ஸோ அப்படியே அவனுக்கு என்னமோ டக்குன்னு தாட்டே போதும். அப்படியே அவன் தள்ள கை வச்சுட்டு அப்படின்றான். இப்போ டேங்க பார்த்துட்டு டேய் என்ன எதாவது வேணுமாடா அப்படின்னு சொல்லி டேங்க கேட்குறான். இல்லைடா எதுவும் வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தள்ள கொஞ்சம் நேரம் கை வச்சுட்டு அப்படியே அவன் பார்க்குறான் அவங்கள. அப்படியே அவனுக்கு ஒரு மெமரி வருது. ஸோ அப்படி தான் அந்த மெமரியில் ஹெல்ப் மீ என்னை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி அவனுக்கு அந்த மெமரியில் வருது. ஸோ யாரோ ஒருத்தவங்க அந்த பையனை காப்பாற்றுற மாதிரி இருக்குது. ஸோ ஜங்குக் அப்படி டக்குன்னு மச்சான் எனக்கு தலை வலிக்குதுடா. என்னடா சொல்கிற, ஆமாண்டா தலை வலிக்குது, வலிக்குது அப்படி சொல்லிட்டு இங்கே ஜங்குக் கத்திட்டுருக்கான். டே பார்த்துட்டு சரி 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 கூல் 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 அப்படின்ற மாதிரி இப்போ ஒடையாங்க எவ்வளோ சொல்கிறான். பட் ஆனால் ஜங்குக் டக்கு டக்குன்னு ஃப்ளாஷ் அவுட் போயிட்டுருக்கு. ஸோ ஆனால் அவனுக்கு கிளியராக தெரியல, அப்படியே நிறைய ஃப்ளாஷ் அவுட் போகுது மெமரிஸாக. ஸோ அப்படியே இப்போ ஜங்குக் அப்படியே தான் கூட அப்படியே உட்காந்துட்டு நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி கத்துறான். அப்படியே அங்கே இன்டர்வியூவில் இருக்கவங்களாம் அப்படியே ஜங்குக்கே பார்க்குறாங்க. ஸோ அவன் வேகமாக கத்திருப்பான். ஸோ அவங்களாம் அப்படியே இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்துட்ருக்காங்க. டே பார்த்துட்டு ஒன்றும் இல்லை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டேய் ஏன்டா கத்துற அப்படி சொல்லி இங்கே ஜங்குக்கை பார்த்துட்டே கேட்குறான். இல்லைடா வாடா காலேஜுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு மட்டும் அப்படியே அந்த இடத்த விட்டு போயிட்டுருக்கான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஸோ டே பொறுமையாக தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ டே வந்து லைக் ஜங்குக்கு அப்படியே அவனோட அம்மா மாதிரி. ஸோ ரொம்ப டேக் கேர் பண்ணிப்பா டே. ஜங்குக்கு எதாவது அவனை ஆச்சுன்னா ஸோ அப்படியே டே உயிரே விட்டுருவான் அந்த மாதிரி தான். ஏன்னா ஜங்குக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது, அவன் ஒரு அனாதை. ஸோ அவனுக்கு யாருமே கிடையாது. ஸோ அதனால் டே ரொம்ப டேக் கேர் பண்ணிப்பான். டேவும் ஜங்குக்கு ஒரு ஹாஸ்டலில் தான் இருந்துகிட்ருக்காங்க, பாய்ஸ் ஹாஸ்டலில். ஸோ அப்படி தான் டே அவங்க நல்லா ஜங்குக்கு ரொம்ப டேக் கேர் பண்ணிகிட்ருப்பான். ஸோ அப்படி ஆனோடனே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனுக்கு லிட்ரலி அழுகே வருது, என்னடா அப்படி ஆயிடுச்சேன்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் அந்த இன்டர்வியூலாம் எடுத்துகிட்டு தேங்க்யூ ஸோ மச் அப்படி சொல்லிட்டு அப்படியே காருக்குள்ளே போகிறீங்க. ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு லேட் ஆகிடுச்சு, சீக்கிரம் போங்க டிரைவர் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அந்த டிரைவரும் அப்புறம் உங்களோட ஆஃபீஸில் அப்படியே பார்க் பண்ணுறாரு. சரி ஓகே அப்படியே சொல்லிட்டு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாருக்கும் பவ் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. ஸோ ஆர்டர்ஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் ப்ராடக்ட் இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் கொடுத்த இன்டர்வியூ நியூஸில் ஃப்ளாஷ் நியூஸாக போயிட்டுருக்கு, லைக் ஹாட் நியூஸாக அதை தான் போயிட்டுருக்கு, ஃபஸ்ட்டாக அதை தான் நிற்கிது.
ஸோ எல்லாருமே உங்கள் நியூஸ் தான் பார்த்துட்ருக்காங்க. வீட்டில் ஒயனோட அப்பா அம்மா 2 பேருமே பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்க அப்படியே ஒயனுக்கு ஃபோன் பண்ணி, ஒயன்மா என்னம்மா இது இன்டர்வியூ அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு கேட்டுட்ருக்காங்க. ஒயனும் அதெல்லாம் பற்றி பேசி சிரிச்சிட்ருக்கா. ஸோ அப்படி தான் நியூஸில் பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு 2 பாய்ஸ் வந்துருப்பாங்கல்ல. ஸோ லைக் டேயோங் ஜங்குக் தான் அதில் வந்து கவர் ஆயிருக்கும். இப்போ ஒயன் பார்க்குறா, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே இந்த பையனை மட்டும் அப்படி சொல்லிட்டு அப்படியே நோட் பண்ணுறா. பார்த்தா அது ஜங்குக் தான், வேறு யாரும் இல்லை. யா இந்த பையன் தான் அன்றைக்கி என்னை இடிச்சிட்டு சாரி கூட கேட்காம போயிட்டான். சரி இந்த பையனை கண்டுபிடிக்கணும் அப்படி சொல்லிட்டு பையன் இப்போ எப்படி எதுக்கு நம்ம இந்த பையனை கண்டுபிடிக்கணும் தேவையில்ல அப்படி சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ அவளுக்கும் ஒரு மெமரி வந்துட்டு போகுது. லைக் என்னமோ அவள் சின்ன வயசில் என்னமோ கஷ்டப்பட்ட மாதிரி, லைக் யாரையோ காப்பாற்றுற மாதிரி அவளுக்கு ஒரு மெமரி வருது. ஸோ அப்படியே அவள் தள்ள கை வச்சுட்டு, இப்பயே எங்கே இருக்கீங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படி சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கூப்பிட்றா. என்னாச்சு மேம், ஏதாவது பிரச்சனை அப்படி சொல்லி அந்த பிஏ கேட்குறாரு. இல்லை ஒரு டீ மட்டும் வாங்கிட்டு வாங்களேன், ரொம்ப தலை வலிக்குது அப்படின்னு நம்ம நீங்கள் சொல்கிறீங்க. அவரும் சரி சரி நான் வாங்கிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவங்களும் டீ வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் அதில் வந்து குடிக்கிறீங்க. ஸோ சிப் பண்ண அவங்களுக்கு ஒரு மாதிரி தலை ஃப்ரீயாக இருக்குது. ஏன் என்னாச்சு, எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஏன் மெமரி வருது, காப்பாற்றுற மாதிரி மெமரி வருது இந்த ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறம் அப்படின்ட்டு உங்களுக்கு என்னென்னமோ சம்திங்ஸ் லைக் மைண்டுக்குள்ளே வந்துட்டு போகுது. ஸோ அப்படியே தான் டைமில் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் அதே நினச்சி அந்த நைட்டில் ஓட்டிகிட்ருக்கீங்க. ஸோ ஒரு மார்னிங் டைம் போல் ஜங்குக் இப்போ அப்படியே அவனாவே இல்லை. ஸோ அவனுக்கு என்னமோ சம்திங் லைக் டிஸ்ட்ராக்ட் ஆகிறான், டைவர்ட் ஆகிறான். இப்படியே அவன் பார்த்துட்டு, மச்சான் எக்ஸாம்ஸ்லாம் வருதுடா, இதை போட்டு ரொம்ப குழப்பிக்காத, எக்ஸாம்ஸை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணு, நம்ம ஃபஸ்ட் இயரை முடிக்க போகிறோம், செகண்ட் இயர்க்குள்ளே நல்லா ஜாயின் பண்ணி அவனுக்கு நிறைய ஒர்க் பண்ணணும்டா, உன்னோட குடும்ப கஷ்டத்தில் நீ சீக்கிரத்தில் கடன் அடைக்கணும்ல அப்படின்ற மாதிரி இப்போது ஜங்குக்கை பார்த்துட்டே சொல்லிகிட்ருக்கான். ஜங்குக்கும் ஆமாண்டா லோன் நிறையா அப்பா வாங்கிட்டார், அதில் அடைக்கணும் அப்படி சொல்லிட்டு டேயாங்கிட்ட ஜங்குக் சொல்லிகிட்டு இருக்கான். அப்படியே தான் இப்போ ஜங்குக்கிட்டேவும் அப்படியே காலேஜுக்கு போகிறானுங்க. ஸோ அப்படியே தான் நீங்களும் ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கீங்க. ஸோ ஜங்குக் இப்போது நிறையா ஸ்டடீஸ் மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்கான். அவன் ஹாஸ்டல் அவன் தங்கிட்டு இருக்கிறதுக்கு ரெண்ட்டு கட்டணும். தென் அவங்க அப்பா நிறைய லோன் வச்சுருப்பாரு. ஸோ அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும். ஸோ அதனால் ஜங்குக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். வாழ்க்கையை இப்போ ஸ்ட்ரெஸ் ஆகிட்டுருக்கு. இதில் பத்தாத்துக்கு அவனுக்கு நைட் ஆனால் ஒரு மெமரிஸ் வந்துட்டு போகும். லைக் யாரோ வந்து இவனை காப்பாற்றுற மாதிரி ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் இப்போது ஜங்குக் அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துட்டு யோசிச்சுட்ருக்கான். அதை பற்றியே டேயாங் பார்த்துட்டு என்ன மச்சான் அப்படி சொல்லி கேட்டுட்ருக்கான். இல்லைடா அது வந்து அப்படி சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது நோட் பண்ணுறான். அவன் கையில் ஒரு தீக்காயம் இருக்குது ரொம்ப பெருசாக. லைக் நம்ம தழும்புன்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் டே பார்த்துட்டு மச்சான் இது என்னடா கையில் அப்படி சொல்லி கேட்குறான். என்னடா அப்படி சொல்லி ஜங்குக் பார்க்குறான். பார்த்தா அது அவ்வளோ பெரிய காயம். லைக் ஃபயர் ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு அவனுக்கு. ஸோ அதோட தழும்பு தான் அங்கே பதிஞ்சிருக்கு. ஸோ தோலோட தோலா. ஸோ அப்படி பார்த்துட்டு கேட்குறான் என்ன இதுன்னு. அதுவா அது ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு அப்படியே டக்குன்னு லைக் அவனுக்கு தாட் ஆகி போகுது. லைக் அப்படியே ஒரு ஸ்பீடாக ஒரு மின்னல் மாதிரி போயிட்டு போகுது. ஸோ அப்படியே ஜங்குக் பார்த்துட்டு மச்சான் எனக்கு என்னமோ ஆச்சுடா, எனக்கு என்னன்னு தெரியல, நேற்று நான் மயக்கப்பட்டு விழுந்தேன்ல அப்போது எனக்கு என்னென்னமோ தோணுச்சுடா, லைக் மெமரிஸ் மாதிரி வந்துட்டு போச்சு, அது என்னண்ணா அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே வாங்க ஒரு ஃப்ளாஷ்பேக் போகலாம். ஸோ இப்போது ஜங்குக் இப்போது ஒரு லைக் 8 வயசு பையன் மாதிரி அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டு டாடி எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க, நான் அப்போலேருந்து கேட்டுட்ருக்கேன், எனக்கு ஐஸ்கிரீமும் வாங்கி தர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்குக் அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவங்க அப்பா பார்த்துட்டு இந்த மாதம் சம்பளம் போட்டுட்டோம்டா, நானே நிறைய லோன் வாங்கி வச்சுருக்கேன், அதெல்லாம் எப்போது சரி பண்ண போகிறேன்னே தெரில, இப்போ வேறு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு, அங்கே வேறு நான் நிறையா ஒர்க் பண்ணணும், அது முடிய போகுது, நாளைக்கு அதுக்கான ஓப்பனிங் செரமனி வைக்கிறாங்க, நான் அங்கே நிறையா ஐஸ்கிரீம் வரும், நான் அங்கே நிறையா வாங்கி தரேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் அப்பா சொல்கிறாரு. இல்லை டாடி என்கிட்ட ஒரு 5 rupees இருக்குது, உங்ககிட்ட ஒரு 5 ரூபா இருந்தால் கூட டாடி, நான் 10 rupeesல ஒரு சின்னதாக ஒரு கோன் ஐஸாவது வாங்கி சாப்பிட்றேன் அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். சரி இதாக பண்ணி தொலை இந்தா அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரு 5 ரூபா தராரு. ஸோ ஜங்குக் அப்படியே ஒரு 5 ரூபா எடுத்துகிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கான். ஜங்குக் என்ன பண்ணுற, இங்கே இரு, அப்பா மேலே போய் ஒர்க் இருக்குது, நான் பண்ணிகிட்ருக்கேன், சிலிண்டர்லாம் எடுத்து வைக்கணும், ஏன்னா நாளைக்கு பெரிய ஒரு செரிமனி நடக்க போகுதுடா, ஓப்பனிங் செரிமனி, ஸோ நான் இங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பண்ணுறான், அப்படியே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கும். ஸோ குட்டி குட்டியாக ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, கேபிளிங் ஒர்க், லைக் கரண்ட் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே சிலிண்டர் வைக்கணும் அப்படி சொல்லிகிட்ருக்காங்க, லைக் இந்த கேஸ் சிலிண்டர் அந்த மாதிரி. ஸோ அது வந்து ஒரு லைக் ஒரு பெரிய மால் தான். ஸோ அங்கே சிலிண்டர் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே ஜங்குக் அப்பா அதை தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போது இங்கே ஜங்குக் ஒன்றுமே தெரியாத பையன். ஸோ அப்படி தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்காங்க. இருக்க ஸ்ட்ரீட்டில் நிறைய பசங்களாம் வந்துட்டு போகிறாங்க. ஸோ அவங்களாம் பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்ருக்கான்.
சடனாக இப்போ அவங்க அப்பாவுக்கு என்னாச்சு தெரியல, டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிட்டாரு. ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு, அவர் சிலிண்டர் கையில் வச்சுட்டு இருந்திருப்பாரு, அவர் என்ன பண்ணிடுறாருனா தெரியாதரமாக அதை கீழே போட்டுட்டாரு. ஸோ கீழே போட்டுனே அங்கே கேபிளிங் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, லைட்ஸ்லாம் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து ஓப்பனிங் செரமனி அப்படின்றனால நிறைய லைட்ஸ்லாம் வச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதில் அந்த சிலிண்டர் கேஸ் பட்டு ஒரு மாதிரி ஷார்ட் ஆயிடுச்சு. ஸோ அங்கே அப்படியே ஃபயர் நடந்துட்டுருக்கு. இப்போ அப்படியே ஜெயிக்க அப்பா எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு, யாருக்கு அதுலேயும் விழலை. இப்போ அப்படியே தான் அந்த ஃபயர் அடைக்கலான்னு சொல்லிட்டு அவர் கையை வச்சு எவ்வளோ தடுக்கிறாரு, பட் ஆனால் முடியல, ஃபயர் ரொம்ப பெருசாகிடுச்சு. இப்போ அப்படியே தான் ஃபுல்லாக அந்த மால் ஃபுல்லாக எரியுது. ஐ மீன் அங்கே ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கு, ஃபுல்லாக எரிஞ்சிட்ருக்கு. ஜங்குக் இங்கே ஒன்றுமே தெரியாமல் அவன் மட்டும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ அதுவும் ஃபைனலி முடிஞ்சிச்சு. ஐயோ முடிஞ்சிச்சு, இப்போ நான் என்ன பண்ணுறது. இப்போ ஒரு தெரியல அப்படி சொல்லிட்டு ஜங்குக் அப்படி தான் அங்கே ஸ்ட்ரீட்டில் விளாண்டுருக்க பசங்களோட கார்லாம் பார்த்துட்ருக்கான். ஸோ அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி, பட் ஜங்குக்கோட ஃபேமிலி ரொம்ப புவர்னால ஸோ அதெல்லாம் வாங்க முடியாது. ஜங்குக்கு சின்ன வயசுலேருந்து அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான் எல்லாமே. அவங்க ஜங்குக்கு பிறந்ததுக்கப்புறம் அவங்க இறந்துருப்பாங்க, ஸோ ஒரு பிரச்சனையால். ஸோ அதனால் ஜங்குக்கு குழந்தையிலேருந்து அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். அப்பா பாசம் அதிகம், பட் ஆனால் அவங்க அப்பா காசில் கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பார். ஸோ அதனால ஜங்குக்கு அவங்க அப்பாவை சுத்தமாக பிடிக்காது. அப்படியே தான் இப்போ அப்படியே தான் அங்கே ஃபயர் வந்துட்டுருக்கு. ஜங்குக் அப்பா எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு, அவரால் வெளியே வர முடியல. ஸோ அவர் கத்திட்டு எல்லா ஸ்டாஃப்ஸையும் போக சொல்கிறாரு. லைக் அங்கே நிறையா ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, ஸோ அவங்க எல்லாரையும் போக சொல்கிறாரு. பட் ஆனால் அவர் யாருக்கிறதுக்கும் விழலை. ஸோ ஜங்குக் அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அவரே இவ்வளோ ட்ரை பண்ண, பட் அவர் மேலே நிறைய கட்டையெல்லாம் விழுந்து அந்த இடத்துல ஜங்குக் அப்பா இறந்துட்டாரு. ஸோ அவ்வளோதான், அவரால் முடியல. இவ்வளோ கத்தி பார்த்துருப்பாரு, ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு, பட் ஆனால் எதுவுமே நடந்திருக்காது. ஸோ அப்படி தான் ஜங்குக் அப்பா அப்படியே அங்கே இறந்துட்டாரு. ஸோ அப்படி தான் அந்த மால் ஃபுல்லாகவே இப்போ நெருப்பாக பற்றி எரிஞ்சிட்ருக்கு. ஸோ நிறைய பேர் காப்பாற்றுங்கன்னு கத்திட்டு இருக்காங்க. இப்போ தான் ஜங்குக் அப்படி திரும்பி பார்க்குறான், பார்த்தா அங்கே ஃபுல்லாக அந்த மாலே எரிஞ்சிட்ருக்கு. ஸோ ஜங்குக் இப்போ அப்படியே ஜங்குக்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்பா அப்படி சொல்கிறான். ஏன்னா அவங்க அப்பா உள்ளே இருக்காருன்னு அவனுக்கு தெரியும், அவங்க அப்பா சொல்லிட்டு போயிருப்பார்ல சிலிண்டர் ஒர்க்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஜங்குக் கண்ணில் அவ்வளோ டீயர்ஸ், அப்பா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறானா, யாருக்கும் தெரியாமல் நைஸாக அவங்க அப்பா ஒர்க் பண்ணுற ஏரியா அவனுக்கு கரெக்டாக தெரியும். ஸோ அங்கே போய் பார்த்தா அவங்க அப்பா இறந்து கிடக்கிறாரு. அப்பா எழுதுறீங்கப்பா. அவனை சுற்றி நிறையா ஃபயர்லாம் இருக்குது. ஸோ எரிஞ்சிட்ருக்கு. அவனுக்கு என்ன இருந்தாலும் அவனுக்கு அவங்க அப்பா முக்கியம், ஏன்னா அவனுக்கு வேறு யாருமே சொந்தம்னு சொல்லிக்கல. ஸோ ஜங்குக் ரொம்ப சின்ன பையன், அவனும் என்ன பண்ணுறது தெரியாமல் அப்பா எழுந்துறீங்கப்பா, என்ன பார்த்து உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவன் எவ்வளோ அவங்க அப்பாவை எழுப்ப ட்ரை பண்ணான். பட் அவனுக்கு அந்த பையனுக்கு தெரியல, அதாவது ஜங்குக்கு தெரியல அவங்க அப்போ இறந்துட்டாருன்னு, அவர் மயக்க போட்டாருன்னு நினச்சி அவன் என்னென்னமோ ட்ரை பண்ணுறான், முடியல. அவர் மேலே இருக்க அந்த கட்டையெல்லாம் எடுக்கிறான். பட் ஆனால் ரொம்ப வெயிட்டாக இருக்கனால ஜங்குக்கால எடுக்க முடியல. லைட்டாக அவன் கையில் ஸ்க்ராச்சஸ்லாம் விழுது. அதெல்லாம் ஒரு இதாகவே எடுத்துக்காம அவன் மட்டும் அவங்க அப்பா காப்பாற்றிட்டு இருக்கான். ஸோ ஆனால் முடியல. அப்புறமா அவங்க அப்பாவோட நோஸ் கிட்ட வந்து கை வைக்கிறான். ஸோ அவருக்கு மூச்சு வருதா இல்லையான்ட்டு. ஸோ அப்படி பார்த்தா அவங்க அப்பாவுக்கு மூச்சே விடலை. ஸோ அப்படி ஜங்குக்கு அழ ஆரம்பிச்சிட்டான். அப்பாவை யாராவது காப்பாற்றுங்க, அப்பா இறந்துட்டாரு, என்னை விட்டு அப்பா போயிட்டாரு, யாராவது அப்பா இவ காப்பாற்றுங்க அப்படின்ட்டு அவன் ஒன்றுமே தெரியாமல் அழுதுட்ருக்கான். அதனால் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அப்படி தான் அப்படியே டைம்லாம் போகுது. இப்போ ஜங்குக்கு சுற்றி ஃபயர், இப்போ அவனால் வெளியே வர முடியாது. ஸோ அப்படியே ரெஸ்கியூ டீம்லாம் வந்துட்டுருக்காங்க. ஸோ அப்படியே அவங்க யாரும் உள்ளே போகாதீங்க அப்படி சொல்லிட்டாங்க, எல்லோரும் காப்பாற்றிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அங்கே இருக்க யாருமே உயிர் பழைக்கல. ஸோ அப்போ என்னன்னு தெரியல, அந்த சைடாக வயன் போயிருப்பாங்க, அவங்க அப்பாவோட காரில் போயிட்டுருப்பா. அப்போது அவளுக்கு என்னன்னு தெரியல, அங்கேருந்து ஒரு பையன் தெரிகிற மாதிரி இருக்குது. அப்பா கொஞ்சம் நிறுத்துங்க அப்படி சொல்லி வாயின் இப்போ என்ன பண்ணுறான், அவளுக்கு அப்போ 25 வயசு இருக்கும், ஜங்குக்கு 8 இயர்ஸ் தான். ஸோ அப்படி என்ன பண்ணுறான், அப்படியே வாயின் சரசரதான் இறங்கி, ஒரு நிமிஷம் இருங்க, இங்கே ஒரு பையன் மாட்டிகிட்டு இருக்கான், அங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அங்கே ஜங்குக்கு யாருக்கும் கண்ணுக்கு தெரியல, வயனுக்கு ஆனால் தெரியுது. மேம் அங்கெல்லாம் யாருமே இல்லை மேம், இல்லை அங்கே ஒருத்தவங்க நின்றுட்டுருக்கான், ஒரு குட்டி பையன், நான் காப்பாற்ற போகிறப்ப சொல்லிட்டு வயனை இவ்வளோ ட்ரை பண்ணுறான், ஆனால் யாரும் அவங்க விட மாட்டேங்கிறாங்க. இப்போ அவங்க அப்பா பார்த்துட்டு, வயன்மா யாராக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைப்பா அங்கே ஒரு குட்டி பையன் இருக்கான், அவனை காப்பாற்றணும் அப்படி சொல்லிட்டு இப்போ வயன் என்ன பண்ணுறானா, அப்படி தான் என்ன பண்ணுறானா, அப்படியே உள்ளே போகிற யார் பர்மிஷனும் இல்லாமல் அப்படியே உள்ளே போகிறா. உள்ளே போனால் அங்கே நிறைய ஃபயர் இருக்குது. ஸோ உயிரை பணைய வச்சு இப்போ ஜங்குக்கை பார்க்குறா. ஒரு குட்டி பையன், அதாவது ஜங்குக் தான் அது. ஸோ அப்படியே அவங்க அப்பா மேலே படுத்துட்டு இருக்கான். பட் ஆனால் அவங்க அப்பா அவர் பொசிஷன் மாறல, அப்படியே தான் இருக்காரு. இப்போ வயன் என்ன பண்ணுறா, சார் ஏந்திரிங்க சார் ஏந்திரிங்க அப்படின்ற மாதிரி வயன் எவ்வளோ சொல்கிறா. பட் ஆனால் அவர் ஏந்திரிக்கல, அப்படி நோஸ் கிட்ட கை வைக்கிறா. பார்த்தா அவர் இறந்துட்டார். ஐயோ இந்த பையனோட அப்பா இறந்துட்டார் போலக்கே. சரி எப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அழகாக கேரி பண்ணிக்கிறா குழந்த மாதிரி. அப்படி ஜங்குக்கு கேரி பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கா. ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா, டக்குன்னு வயனோட கையை பிடிச்சிக்கிறான். லைக் அவன் இப்போ மயக்கத்தில் தான் இருக்கான், இருந்தாலும் அவன் இப்படி வயனோட கையை பிடிச்சிட்டு இருக்கான். வயன் பார்க்குறான், அப்படி தான்
அப்படியே தான் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு அப்படியே பொறுமையாக கூப்பிட்டு வரா. ஸோ அப்படியே இருக்கவங்க எல்லாருமே வயனை பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அப்படியே வயனை என்ன பண்ணுறான், ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி எப்படியோ நம்ம ஜங்குக்கா அப்படியே ஆம்புலன்ஸில் ஏற்றுறா. வயன் என்ன பண்ணுறான், அப்படியே தான் ஜங்குக்கே பார்த்துட்ருக்கா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த பையனோட அப்பா இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். ஸோ அதெல்லாம் ஜங்குக்கு அதில் விழுது. ஸோ அப்படியே தான் ஜங்குக் வயனோட கையை பிடிச்சிட்டே தான் இருக்கான். ஸோ வயனோட மிடில் ஃபிங்கரை பிடிச்சிட்ருக்கான். ஸோ அப்படியே வயனோட கையில் இருக்க அந்த ரிங் வந்து அப்படியே நம்ம ஜங்கு கைக்கு அப்படியே போயிருக்கோம். ஸோ அந்த ரிங்கை பார்த்துட்டு இது தாண்டா நடந்துச்சு அப்படின்ட்டு அந்த ரிங்கை பார்த்து பேசிகிட்டு இருக்கான். அப்போது அந்த ரிங்குக்கான சொந்தக்காரங்க அவங்க தானா அப்படின்ற மாதிரி கேட்குறான். பட் ஆனால் எனக்கு அவங்க ஃபேஸ் நினப்பில்லடா. ஆனால் எல்லோரும் வயன் வயன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீ நல்ல வேலை செஞ்சுருக்க வயன் அப்படின்னாங்க. பட் ஆனால் வயனுன்றவங்கள நான் எங்கடா கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஜங்கு கேட்குறான். டேய் மச்சான், கண்டுபிடிக்கலாம்டா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்டா. இந்த மோதிரத்துக்கான சொந்தக்காரங்க கண்டிப்பாக ஒரு பணக்காரங்களாக தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இப்போ டேக் அப்படியே லைட்டாக தாட் ஆகி போகுது. என்னன்னா வயனுன்ற பேர் ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ அப்படின்ற மாதிரி தெரிய வருது. அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான் அது. ஜங்கு இப்போ அப்படியே பார்க்குறான். டேய் மச்சான், நம்ம அன்றைக்கி இன்டர்வியூ எடுத்தோம்ல, இன்டர்வியூ எடுக்கிற இடத்துக்கு போனோமே, அது வயன் தாண்டா. அது நீ அவங்கள பார்த்தோன்னே தானே எனக்கு டக்குன்னு உனக்கு ஒரு மாதிரி ஆச்சு. அப்போது இந்த மோதிரத்துக்கான சொந்தக்காரங்க அவங்களா தாண்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது, டேய் சும்மா கதை விடாது அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொல்கிறான். இல்லைடா மச்சான், கண்டிப்பாக அதாக தான் இருக்கும். உனக்கு அவங்கள பார்த்தா தாண்டா உனக்கு அந்த மெமரிஸ் வருது. அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு அதே மாதிரி வந்திருக்கும். நம்ம அவங்கக்கிட்ட விசாரிக்கலாம். அவங்கள பார்க்கறது கஷ்டம்டா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொல்கிறான். கிடையாது, நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். நம்ம கொஞ்சம் சின்ன பசங்க தான், அவங்கள மீட் பண்ணி ப்ராடக்ட் வாங்குறோன்னு சொல்லி போகலாம். கண்டிப்பாக அவங்க நம்மளை ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கிட்டேயும் இப்படி பிளான் பண்ணி போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இங்கே நீங்கள் அவங்க ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. தென் அப்படி தான் நீங்கள் ஒரு ஈவினிங் டைம் போல் வீட்டுக்கு போகிறீங்க. ஜங்குக்கும் தென் டேவும் அப்படியே உங்கள் கம்பெனியில் தான் அந்த கிராஸ்லாம் அங்கே கொஞ்சம் இருக்கும், அங்கேருந்து தான் ஹைட் பண்ணி அப்படியே நீங்கள் போகிறது எங்கே போகிறீங்க எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்படி தான் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டானுங்க. ஸோ அப்படி தான் நீங்கள் அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் போகிறீங்க. ஜங்குக்கிட்டேயும் அப்படியே உங்கள் மார்னிங்காக அவனுங்க காலேஜ் லீவை போட்டுட்டு உங்களோட கம்பெனிக்கு வராங்க. பட் ஆனால் செக்யூரிட்டி விட மாட்டேங்கிறாரு. நாங்கள் ப்ராடக்ட் வாங்க வந்திருக்கோம், நாங்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, சரி போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அசிஸ்டண்ட்டை மீட் பண்ணுறாங்க. அதாவது வயனோட அசிஸ்டன்ட். அவர் வந்து விடவே மாட்டேன்றாரு. ஸோ நீங்கள் கொஞ்சம் வயன் வந்து கொஞ்சம் பார்க்கணும் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி ஜேகே முட்டையும் சொன்னதுக்கப்புறம், சரி சின்ன பசங்களாக இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி தான் அசிஸ்டனும் அப்படி விடுறாங்க. ஸோ அப்படி தான் நீங்களும் எஸ் கமென் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ டேவும் ஜேகே வராங்க. இந்த பசங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, உட்காருங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எதுக்காக வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி வயன் கேட்குறா. அது என்ன பார்க்கணும், என்னாச்சு உங்களுக்கு 2 பேருக்கும் அப்படின்ற மாதிரி வயன் கேட்குறா. இல்லை அது என் மச்சான் அப்படி சொல்லிட்டு டே சொல்ல. இருடா, என்ன ஞாபகம் இருக்கா அப்படி சொல்லி ஜங்கு கேட்குறான். இருக்கே. ஞாபகம் இருக்கா, என்ன சொல்கிறீங்க, நான் ஜங்குக் அப்படின்ற மாதிரி இப்போ ஜங்கு சொல்கிறான். நேற்று இல்லை முந்தா நேற்று இன்டர்வியூ அன்றைக்கி மயக்க போட்டு விழுந்தே அந்த பையன் தானே நீ அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. என்னடா அது, இவங்க அதான் சொல்லுவான்னு பார்த்தா இது சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போது அப்படியே தான் இப்போது ஜங்குக்கு என்ன பண்ணுறானா, இது ஞாபகம் இருக்குது அப்படி சொல்லி மோதிரத்தை எடுத்து காமிச்சிட்டான். வாயின் பார்க்குறா, அவளுக்கு லைட்டாக ஞாபகம் இருக்குது. அட்டே தான் இல்லை இது ஏன் மோதிரம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஏன்னா அவளுக்கு நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு உட்காரத்துக்கு வேலை இல்லை. ஸோ அதனால் அவள் அப்படியே இல்லை இது என்னோடது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இப்போது டே பார்த்துட்டு இல்லை இது உங்களோடது தான், இது சொந்தக்காரங்க நீங்கள் தான், நாங்கள் நிறைய இடத்துல கேட்டு பார்த்துட்டோம், யாரோடது இல்லைன்றாங்க, உங்களது இல்லையா அப்படி சொல்லிட்டே கேட்குறோம். இல்லையே எந்த இல்லை, ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் கிளம்புறீங்களா அப்படி சொல்லிட்டு வாயின் பிஏ அவங்கள கூப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ பிஏவும் வேறு வழி இல்லை, அவரோட ஒர்க்கு கரெக்டாக பண்ணுறாரு. ஸோ அதனால் டேவியும் ஜங்குக்கே அனுப்பிக்கிறான். ஜங்குக்கு அப்படியே வயனே தான் பார்த்துட்ருக்கா. ஸோ வயனும் அப்படி தான் டேவியே பார்த்துட்ருக்கா. ஸோ அவளுக்கு லைட்டாக ஜங்குக்கை பார்த்தோன்னே அவளுக்கு சம்திங் என்னமோ தோணுது. பட் அதெல்லாம் கண்டுக்கல. ஸோ அப்படி தான் டைம் தென் மந்த்ஸும் ஸ்கிப் ஆகிடுச்சு. என்னடா மச்சா அதை சொல்லி அவங்கள்ட்ட கொடுக்கலான்னு பார்த்தா இது அவங்களது இல்லைன்ட்டாங்க. அப்போ என்னடா அது, என்னோட கனவு தப்பாக இருக்குமா அப்படின்ற மாதிரி ஜங்குக் புலம்புறான். டேய் நீ சொன்னதெல்லாம் கரெக்டாக தான் மேட்ச் ஆகுது, பட் அவங்களுக்கு ஞாபகம் இல்லைடா, எத்தனை வருஷம் ஆயிருக்கும், எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் மச்சான், 10-11 வருஷம் இருக்கும்டா அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம டே சொல்கிறான். இருக்கும்டா, அதை கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது வயனுக்கு இப்போ அப்படியே தான் அவங்க வீட்டில், வயன்மா நான் உன்னோட பர்த்டே அன்னைக்கு நான் ஒரு மோதிரம் உனக்கு போட்டல. ஆமாம்மா, அது எங்கம்மா அப்படி சொல்லி கேட்குறாங்க. நான் எடுத்துகிட்டு வந்து போடுறேம்மா அப்படி சொல்லிட்டு வயனும் ஸோ அது பார்த்துட்ருக்கா. பட் ஆனால் அவன் வீட்டில் எங்கேயும் கிடைக்கல. ஸோ அது வேறு எந்த மோதிரையும் இல்லை. ஸோ ஜங்குக் அதை வச்சுருப்பான் பார்த்தீங்களா. ஸோ அந்த மோதிரம் தான் இப்போ அப்படியே தாட் ஆகி போகுது. அம்மா எனக்கு நீ வாங்கி கொடுத்திய அந்த ரெட் கலர் கிறிஸ்டல் வச்ச மாதிரி அதானே அப்படி சொல்லி வயன் கேட்குறான். ஆமாண்டி, எங்கடி போட்ட அப்படி சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. இல்லைம்மா அது இருக்குது,
ஆனால் அது என்கிட்ட இல்லைம்மா அப்படின்ற மாதிரி இப்போது வயன் சொல்கிறா. என்னது உன்கிட்ட இல்லையா? அப்போ யார்கிட்ட இருக்கும் வயன்? என்னாச்சு, தொலைச்சிட்டியா? அன்றைக்கி உன் 25வது பர்த்டே அன்றைக்கி நான் போட்டனே அப்படி சொல்லும் போது தான் இப்போ வயனுக்கு அப்படியே டக்குன்னு ஃப்ளாஷ் ஆகி போகுது. ஸோ ஒரு பையன் அப்படியே வயனோட கையை பிடிச்சிருப்பா. ஸோ அதெல்லாம் அவனுக்கு டக்குன்னு அப்போது அதுதான் அந்த பையனா? அப்போது அந்த பையன் கரெக்டாக தான் சொல்லியிருக்கான். நான் தான் ஸ்ட்ரெஸ் அது இதுன்னு. ஐயோ இப்போ அந்த பையனை எங்கே தேடுவேன்? ஸோ அவளும் நிறைய பாடி கார்ட்ஸ் தென் நிறையா பேர்கிட்ட சொல்லி அந்த பையனை தேட சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலி ஒருத்தவங்க தேடி வந்து வயன்கிட்ட ஜேகேவை விடுறாங்க. ஸோ ஜேகேவை பார்த்துட்டு, நான் தான் அப்பயே சொன்னேன்ல அந்த ரிங்க்கான சொந்தக்காரங்க நீங்கள் தானே? ஓகே தம்பி, அந்த ரிங்க்கான சொந்தக்காரங்க நான் தான், சரி கொடுங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஜங்குக் கிட்ட வயன் சொல்கிறா. உங்களுக்கு உண்மையாகவே ஞாபகம் இல்லையா? நான் யாருன்னு தெரியல அப்படி சொல்லி ஜங்குக் திரும்ப திரும்ப, தம்பி நீ யார் எனக்கு ஞாபகம் இல்லைன்னு நான் அப்படியே சொல்லிட்டேன். ஸோ உன் பேர் ஜங்குக் நீ அன்னைக்கு சொன்னேன். ஸோ ஓகே ஃபைன் ஜங்குக், ஓகே நைஸ் டு மீட் யூ. ஏதாவது எங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணால் நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ, நோ ப்ராப்ளம் அப்படி சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறான். ஐயோ வயன், என்ன ஞாபகம் இல்லையா உங்களுக்கு அன்றைக்கி ஃபயர் ஆக்சிடெண்ட் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இப்போது வயனுக்கும் அது டக்குன்னு தாட்டாகி போகுது. அப்படி பார்க்குறா. அப்போது அந்த பையன் நீயா அப்படின்ற மாதிரி வயன் கேட்குறா. ஆமாம் நான் தான் வயன். அது அன்றைக்கி எங்கள் அப்பா இறந்ததும் உங்களுக்கு தெரிஞ்சும் நீங்கள் அன்றைக்கி என்ன ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் உங்கள் உயிரை பணியை வச்சு நீங்கள் அன்றைக்கி காப்பாற்றினீங்களே, உங்களை தான் நான் இத்தனை வருஷமாக தேடிட்டு இருந்தேன். பட் ஆனால் நீங்கள் கிடைக்கல. அப்புறமா எனக்கு எனக்கு மெமரிஸ் வந்துகிட்டே போயிடுச்சு. ஸோ நிறைய வந்துச்சு. ஸோ அப்போது நீங்கள் எனக்கு கிடச்சிங்க. ஃபைனலி உங்ககிட்ட இந்த ரிங்கை சேர்த்துட்டேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் இப்படி சொல்லிட்டு நீ ஜங்குக் மட்டும் போகிறான். அப்படியே அவன் டிஎஸ்லாம் வைப் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். ஜங்குக் 1 மினிட் அப்படின்னு சொல்லிட்டு வயன் அப்படியே என்ன பண்ணுறா, அப்படியே ஜங்குக் அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. இதை வந்து ஜேகே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டான். ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக பையனை ஹக் பண்ணுது. இப்போது ஜேகேக்கு அப்படியே ரொம்ப வார்மாக இருக்குது. ரொம்ப தேங்க்யூ ஜங்குக், இது எங்கள் அம்மா எனக்கு ப்ரெசன்ட் பண்ணது. அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க இந்த ரிங்கு தொலைச்சிட்டேன்ட்டு. அவங்க கஷ்டப்பட்டு எனக்காக ப்ரெசன்ட் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு நீங்கள் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக் அப்படியே பார்க்குறவங்களே. ஸோ அப்படியே ஜங்குக் பார்த்துட்டு, உனக்கு என்ன ஏஜ் ஆகுது இப்போ அப்படி சொல்லி வாங்கி சிரிச்சிட்டே கேட்குறா. எனக்கு 18. உங்களுக்கு? எனக்கு 35 அப்படின்ற மாதிரி ஜங்குக்கை பார்த்து அப்படியே நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாமா அப்படி சொல்லி இப்போ அப்படி நம்ம ஜங்குக் கேட்குறான். டேவும் பார்த்துட்டு, ஏய் அவங்க கண்டிப்பாக அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகுவாங்கடா அப்படின்ற மாதிரி டே சொல்கிறான். ஏன்? நான் கண்டிப்பாக உங்கள் கூட ஃப்ரெண்ட் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வயன், எனக்கு எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கா, நான் பண்ணதுக்கு திரும்ப பண்ணியிருக்கேன். இதுவே நார்மலான பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக அந்த ரிங்கை எனக்கு திரும்ப கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் நீ நல்ல மனசு பண்ணி உன்னோட ஹானஸ்ட் எனக்கு பிடிச்சிருக்கு ஜங்குக் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம வயன் சொல்கிறா. ஏன்னா அவளுக்கு ஆனஸ்டி பர்சன்னா ரொம்ப பிடிக்கும்னு ஃபஸ்ட் சீன்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் அப்படி பார்த்துட்டு எனக்கு ஆனஸ்டான பர்சனை தான் எனக்கு ஹஸ்பண்டாக வரணும்னு நான் நினச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒருத்தவங்க கிடைப்பாங்க உன்ன மாதிரி அப்படி சொல்லிட்டு வயன் அப்படியே ஜங்குக்கோட சீஸை பிடிச்சி கிள்றா. ஸோ அப்படியே ஜங்குக் சிரிக்கிறான். ஸோ அப்படிட்டேவும் மச்சான் அப்படின்ற மாதிரி இழுக்கிறான், மாயம் விட்றான் அப்படி சொல்லிட்டு இப்போது ஜங்குக்கும் டே தென் நீங்கள் அப்படியெல்லாம் ஃப்ரெண்ட் ஆகிட்டிருக்கிறீங்க. ஸோ இதோடு இந்த 1 ஷார்ட்டை முடிச்சுக்கிறேன். ஓகேடா மிஸ், இந்த 1 ஷார்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சா? நம்ம என்றைக்குமே ஹீரோவுக்கு அதிகமாக வச்சுட்டு ஹீரோயினுக்கு கம்மி பண்ணுவோம். இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு கம்மியாக வச்சுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அதிகப்படுத்திட்டோம். ஸோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம். எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல, நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கடா. தென் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக இந்த இயர்க்குள்ளே நம்ம 4K நம்ம எய்ம் வச்சுருக்கோம். ஸோ மறக்காமல் அதையும் நம்ம அச்சீவ் பண்ணணும். ஸோ மறந்துடாதீங்க. ஓகேடா மிஸ், எல்லா உடம்பை பார்த்துக்கோங்க. நான் என் உடம்பை பார்த்துக்கிறேன். ஓகேடா மிஸ், ஓகே 50 டடா பாய்.